இவர் பேர் வந்துட்டு பாலா. ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இவரை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ ஜாஸ்தி இருக்குது. ஃபேக் போர்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஃபேக் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, அது எல்லாமே வந்துட்டு வேறு ஒரு நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான நியூஸ்லாம் வந்துன்னு இருக்குது இவரை பற்றி. அவர் சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்ட காசை மட்டும்தான் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் எங்கே போனாலும் கேமரா அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது, அவர் பின்னாடி ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்தால் கூட முன்னாடி கேமரா இருக்கட்டும் பின்னாடி கேமரா இருக்கட்டும், அதே இருந்தால் கூட அவர் சேனலில் போட போகிறார், அதுலேருந்து வருமானம் இருந்தால் வந்து அதுவும் மக்களுக்கு தான் செய்ய போகிறாரு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இல்லை அவருக்கு பின்னாடி வேறு ஆள் இருக்காங்க அப்படியெல்லாம் சில பேரெல்லாம் பேசுகிறாங்க. சரி இருக்கட்டுமே, அவர் பின்னாடி வேறு ஆள் இருக்கட்டும், இல்லை அவர் ஃபேக்காக ஆம்புலன்ஸும் வாங்கி கொடுக்கட்டும், ஃபேக் நம்பரும் இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்க ஏமாற்றி கூட வாங்கி கொடுக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். ஆனால் அந்த காசை என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு அவர் கட்டிக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? மக்கள் தானே செய்கிறாரு. அப்புறம் ஏன் அதை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது? இவங்களுக்குலாம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆக்டர் கீழே இருந்த ஒரு ஆள் இவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நச்சாச்சு. மக்கள் மத்தியில் நல்ல பேர் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, நம்ம எதுனா டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வந்துட்டு நல்லா தீவிரமாக அவர் பசமே வேலை செய்கிறாங்க. ஒன்று அவங்க செய்ய மாட்டாங்க, இல்லை செய்கிறவன் யார் செய்கிறோம் அவங்க விடவும் மாட்டாங்க.